ஹாய் ஆல், வெல்கம் டு தமிழ் சமையல். ரீசெண்டாக இந்த கோல் பார்பிக் இதை பற்றி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அங்கே இங்கேன்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. பட் நான் இது யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தனால பண்ணல. நல்ல வேலை இது ரிலேட்டடாக நியூஸ் வந்தேன்னா ஓகே இதை போட்டுடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் மந்த் போயிருந்தேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனது 2 வீக்ஸ் முன்னாடி தான் இல்லையா. நான் லாஸ்ட் மந்த் போயிருந்தேன். நீங்கள்லாம் ரேட்டிங் கொடுக்கும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து கொடுங்க, அது வேர்த்தான்னு பார்த்து கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1200 பக்கம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அது நல்லா சாப்பிட்றதுக்குன்னு நினச்சி தானே நம்ம பண்ணுறோம். பட் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் ரேட்டிங் கொடுத்துறீங்க வாவ் அது இதுன்னு, போய் பார்த்தா சத்தியமாக சொல்கிறாங்க அப்படி இருக்குது, அப்படியே பரபரப்பாக அவ்வளோ கூட்டம், டேபிள் கிடைக்கல அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் வேஸ்ட்டு, கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க நிஜமாக. அங்கேருந்து கிளம்பும்போது சாப்பிடவே இல்லை, அது சொல்கிற அந்த கதை தனியாக, சாப்பிடவே இல்லை. பட் இருந்தாலும் அங்கேருந்து கிளம்பும்போது யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்களோ அவங்கக்கிட்டலாம் ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் நான் வந்தேன். நல்லாவே இல்லை, தயவு செஞ்சு போயிருங்கன்னு சொல்லிட்டு. எல்லா பார்பிக் இப்படி தான் இருக்குமா, இல்லை இந்த கோல் பார்பிக் மட்டும் இப்படி இருந்ததான்னு எனக்கு தெரியல. நான் கோயம்புத்தூரில் அர்பன் பார்பிக்கில் போய் சாப்பிட்டோம். அங்கே ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியும் சரி சர்வீஸும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே சுத்த வேஸ்ட்டுங்க, அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருந்தது. ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, அது இதுன்னு நிறையா இருந்தது. அப்புறம் நம்ம கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அது வேறு தனியாக பயங்கரமாக சீன் போட்டு வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் கூட ஒர்த் கிடையாது. நீங்கள் யாராவது இங்கே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது நல்ல பார்பிக் இருக்கான்னு பாருங்கள். கூகுள் ரிவ்யூவில் நம்ம போய் பார்க்கும்போது 24,000 பீப்புள் இதுக்கு 4.5 கொடுத்துருக்காங்க. எப்படின்னே புரியல, எதை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு இன்னும் தெரியல. சாப்பிட்ட எதுவுமே கொஞ்சம் கூட இது ஞாபகம் இருக்குது, இல்லை இதோட டேஸ்ட் இப்படி இருந்தது, அப்படி நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. அவ்வளோ கேவலமாக இருந்தது எல்லாமே. டெசர்ட்ஸுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வச்சுருந்தாங்க, அதுவும் எதுவுமே நல்லா இல்லை. லாஸ்ட்டாக பாப்கார்னுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி சுத்த வேஸ்ட்டு. நான் இதை யாருக்கும் ரெஃபரே பண்ண மாட்டேன். யாரு கேட்டாலும் போக வேண்டான்னு தான் சொல்லுவேனே தவிர போங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ சாப்பாடு விஷயத்தில் ஏமாந்தது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ரேட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் நியாயமாக கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.